ஹாய் மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வீடியோட ஒரு 5 ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள் வியூஸும் கமெண்ட்டையும் பொறுத்து தான் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் புரியும். ஸோ மறக்காம எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஐடியா முதையே இருந்துச்சு. இப்போ வந்து ஓகே போடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு வாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. அது வந்துட்டு அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இப்போ ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பாய்ஸ் 7 பேருமே ஐடியல்ஸாக தான் இருக்காங்க. ஓகே வாங்க அப்படியே டேரெக்டாக அதுக்குள்ளேயே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். 7 பேர் வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அப்படி மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு அவ்வா என்னால் முடியல, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அந்த தண்ணி மட்டும் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஜின் கேட்டுட்டு இருக்கும்போது ஆரம் இர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு படுத்துட்டு அப்பா வேறு மூச்சு வாங்குது, வேறு வேலை வாங்குற அப்படின்னு யாரும் ப்ளீஸ் அந்த வாட்டர் மட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படி ஜின் நடிக்காதடா அப்படியே நடித்து கொட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஆரம் பேர் தண்ணி மட்டும் எடுத்துறான். நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். ஆரம் வந்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி படுத்துறான். ஜேகோப் கையோட முடியல, மூச்சு வாங்குது, இன்னும் 5 நிமிஷத்தில் அடுத்த ஸ்டெப் வேறு போடணுமே, இவனுங்க ஆடுவானுங்களான்னு தெரியல, இல்லை இப்படி படுத்துருக்கானுங்களேன்னு அவனுக்கு வேறு இருக்குது யுகாவுக்கு. ஐயோ எனக்கு தூக்கமாக வருது, இந்த டான்ஸ் எல்லாம் ஆடவே முடியல, விடிய காலையில் 5 மணிக்கு யாராச்சும் ஆட சொல்லுவாங்களா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுகாவுக்கு. ஜேகேக்கு மார்னிங் வந்தோடனே ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே தூங்கிட்டு இருப்பான். மற்ற எல்லோரும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீக்கெலாம் அப்படியே மூச்சு வாங்குது. வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு ஐயோப்பா முடியலடா என்னால் அப்படி சொல்லிட்டு படுத்திருக்கான். ஜேகே வந்துட்டு அப்படியே அமைதியாக படுத்திருக்கான். பார்க்கவே ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கான். இவன் எதுக்கு அங்கே வந்தான், இவ்வளோ முடியலண்ணா அப்படின்னா ஜேகோ பார்த்துட்டேன். அதான்டா தெரில, நான் காலையிலேயே சொன்னேன் வராதடா, நீ ஒரு 10 மணி 12 மணிக்கு வாடான்னு. இப்போயே வந்து படுத்து கிடக்குறான்டா. ஐயோ முடியலடா எங்களால் இவனை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஜேகே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அவன் நம்ம சொன்னால் மட்டும் கேட்பானா, கேட்டால் நான் டான்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாச்சும் பார்க்குறேம்மா, அவனெல்லாம் திருத்த முடியாது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டே படுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்துட்டு இல்லை எல்லோரும் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுங்க போதும் ரெஸ்ட் எடுத்தது அப்படின்னோடனே எல்லோரும் ஆடிட்டுருக்காங்க. ஜேகப் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஜேகேனால எந்திரிச்சு உட்காந்து கூட பார்க்க முடியல. பட் அவன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எந்திரிச்சு உட்காந்து அப்படி என்னதான் ஸ்டெப் போடுறாங்க, என்னென்ன ஸ்டெப்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு டயர்டாக வேறு இருக்குல்ல, அவனுக்கு ஃபீவர் வேறு, அப்படியே மூஞ்செல்லாம் பார்க்கவே பிங்கிஷ் ஆகிடுச்சு. எல்லோரும் அவனை பார்த்துட்டு பாவம் ரொம்ப முடியல போல் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே ஆடிட்டுருக்காங்க. ஒரு வழியாக 10:30 ஆயிருக்கும். சரி ஓகே எல்லாம் சாப்பிட்டு போங்க அப்படி சொன்னோன்னே எல்லாம் ஜேகே பார்த்துட்டு சரி வா நீ சாப்பிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போ. ஹயாங் ஹாஸ்பிட்டல் வேணாம் ஹயாங், இப்படியே சொல்லக்கூடாது ஜேகே, மரியாதையாக வா அப்படி சொல்லி நான் சேர்ந்து ஜேகே வர இழுத்துட்டு வரானுங்க. அங்கே ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி எல்லாருமே சீக்கிரமாகவே சாப்பிட விட்ருப்பாங்க. ஆல்ரெடி அங்கே மார்னிங் வந்தவங்க தான் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்குது. அது இல்லாமல் பாய்ஸ்க்கு இதில் அளவு சாப்பாடு வேறு தருவாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தராங்க. எல்லாத்துக்குமே தெரியுது அது யாருக்குமே பத்தாதுன்னு. என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. ஒருத்தர் கூட சாப்பாடு பத்தலை. எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக வேறு இருக்குது. ஏன்னா மார்னிங் வந்துட்டு 3 o'clockலேருந்து டான்ஸ் பண்ணுறோம். இதில் இத்துக்கூண்டு சாப்பாடு எப்படி பார்த்தோம். அதில் ஆல்ரெடி ஜேகேக்கு வேறு உடம்பு சரியில்லை, அவனால் சாப்பிட முடியல. பட் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால அவன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டான். அவனுக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குது. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அந்த பிளேட்டை பார்த்துட்டு அவனுக்கு அதில் சாப்பாடே இல்லை. பட் அவனுக்கு பயங்கரமாக பசிக்குது. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா ஓகே நான் கொஞ்சம் ஓகே ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு எனக்கு இவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஜேகே எந்திரிக்க போகிறான். வந்து ஜேகே இருந்தால் சாப்பிட போகிறானே, அங்க எனக்கு வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க. டே எனக்கு போதுண்டா, எனக்கு தாராளமாக வயிறுக்கு போதும், நீ சாப்பிடு. ஹயாங் உங்களுக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும் ஹயாங், பரவாயில்ல சாப்பிடு, நீ வளர்கிற பையன் அப்படி சொல்லிட்டு வந்து வச்சுட்டான். ஜின்னு ஆமாம் எனக்கும் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கொஞ்சம் வச்சுட்டான், ஆரம்பம் கொஞ்சம் வச்சுட்டான். ஜேகேக்கு வந்து அது வேணான்னு சொல்ல தோணுனாலும் பட் பசிக்குதே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேக்கும் சரின்னு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஆரமும் ஜின்னும் மட்டும் ஜேகேவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. இவனுங்க எல்லோரும் வந்துட்டு திருப்பி அதே ரூமில் தான் வந்து உட்காந்துருக்காங்க. சுகா வந்துட்டு அவனை படுத்து தூங்கிட்டான். சுகாவுக்கு செம்ம டயர்டு. சுகா தூங்கிட்டான். ஜேகப் வந்துட்டு சும்மா கண்ணாடி முன்னாடி நின்ட்டான். அவன் சும்மா ஹேர் ஸ்டைல் வச்சு பார்க்கறது அப்படி இப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஜிமினுக்கு போர் அடிக்குது. ஜிமின் அது பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போதைக்கு வீதான சும்மா உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன பண்ணலாம், தூங்கலாமா, தூக்கமும் வரலையே அப்படி சொல்லிட்டு சரி போர் அடிக்குது, சும்மா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஹாய் மம்மி அப்படிங்கிறான். வியோட அம்மா பார்த்துட்டு நீ காரணம் இல்லாமல் கால் பண்ண மாட்டேன் அம்மா அப்படின்னானு சொல்லு என்ன காரணம். என்கிட்ட என்ன பார்க்கணும், தெரியும்டா நீ எப்படி காரணம் இல்லாமல் கால் பண்ணுவேன். அம்மா அவனை பார்த்தே 1 வாரம் ஆச்சுல்லம்மா, என்னை பார்த்துருந்தா 2 மாதம் ஆச்சு அம்மா. அப்படி இல்லைம்மா, அது இப்போ என்ன என்கிட்ட காட்டணுமா,
இரு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஏன்டன் எங்கே போனேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கத்திட்டே தேடுறாங்க. ஏன்டனை காணா. அவங்க பொறுமையாக தேடிக்கிட்டே வந்துட்டு போய் மொத்தம் அவங்க ரூமை திறந்து பார்க்குறாங்க. ஏன்டன் இல்லை. அம்மா என்னம்மா என் பையனை தொலைச்சிட்டியா? ஒன்னேனும் தொலைச்சிருக்கணும், அமைதியாக இரு. ம் சரி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வியோட சிஸ்டர் வந்துட்டு என்னத்தம்மா தேடுற? ஏன்டனை தாண்டி. யார் தேட சொன்னா? தெய்வம் தான் எவ்வளோ சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாங்க. வீதா ஹாய் பிரதர் அப்படின்னு. ஹாய் சிஸ்டர். அண்ணா கொஞ்சம் ஜிபே அவையோட அமௌண்ட்டு முறைக்கிறாங்க. மம்மி அப்படி சொல்லும்போது வெளுக்க போகிறா என்கிட்ட காசு வாங்கினா அப்படி சொல்லிட்டு வந்து அழகாக மூஞ்சி ரியாக்ஷன்லாம் காட்டுறா. அவன்ட்டு எவ்வளோ வேணும் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான். என்ன சொன்னான்? ஒன்றும் சொல்லலாமா, நீ தான் பார்த்துட்டுருக்கல ஏன்டனை தேடுமா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பொறுமையாக ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா பெட்டில் தான் படுத்திருக்கான். அப்படியே பெட்டில் வந்து இந்த போர்வையில் ரொம்ப அமைதியாக பதுங்கி படுத்திருக்கான். என்னடா ஆச்சு ஏன்டனுக்கு அப்படி சொல்லிட்டு ஏன்டன் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஒன்று அப்படி சொல்லிட்டு எங்கள் காலேஜிட்ட வந்துட்டு ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கான். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல் அப்படின்னு. அதான் பாருமா அம்மா வந்துட்டு ஃபோனை காட்டுமா அப்படின்னு வேகமாக வந்துட்டு அவங்க அம்மா ஃபோனை காட்டுறாங்க. ஏன்டன் தங்கம் அப்படின்னா வந்துட்டு குழச்சிட்டு வாழ ஆட்டுக்கு இப்படி ஃபோன் கிட்டே வந்துகிட்டே இருக்கான். டே ஃபோனை இடிச்சிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை பிடிக்கிறாங்க. அப்படி ஏன்டன் வந்துட்டு குழச்சிட்டே இருக்கான். என்ன ஏன்டன் அப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா திருப்பி குலைக்கிறான். அப்போ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறடா தங்கம் அப்படின்னு அவன் குழச்சிட்டு வந்து ஃபோனை லிக்லாம் பண்ணுறான். அவங்க அம்மா டே ஏன் ஃபோன்றான்னு சொல்லி அவங்க ஃபோனை வேற காப்பாற்றிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டேன்னு. அப்பா இன்னும் 3 நாள் நான் வந்துடுறேன், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு. அதான் இங்கெல்லாம் வந்து தங்கிடாத. ஆமாம் கண்டிப்பாக அவங்க கூட ஒரு டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்புறம் ஏன்டன் கூட அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டன் குழச்சிட்டே இருக்கான், ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். ஃபோனை சுற்றி வரான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபோனை பேசிட்டு வச்சாச்சு. வந்துட்டு அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கான். சுகா பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு அங்கே திரும்பி படுக்கிறான். நான் ஏன்டனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு. ஏன் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு. நான் ஏன்டனை பார்த்து 1 வீக் ஆச்சுல்ல அப்படின்னு. ஆமாம்ல அம்மா வீட்டில் விட்டுருக்கோம். நான் எப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவேன்னு எனக்கு இருக்குது. நீ என்ன அம்மா வீட்டில் போய் தங்கவே மாட்டியாடா? தங்குவேன், ஆனாலும் எனக்கு அங்கே இருக்கிறத விட என் வீட்டில் இருக்கிறது நல்லாயிருக்குன்னு தோணும். அதெல்லாம் பாட்டெல்லாம் எழுதணும்ல, அதனால் டேரெக்டாக வீட்டுக்கே போயிடுவேன். அவங்க அப்படி சொல்கிற அப்படியே மூஞ்சி வேற ஒரு மாதிரி வச்சுருக்கான். அப்பா சாமி முடியலடா. போன உடனே தூக்கிட்டு போயிடுவான். இதுக்கு மட்டும் அளப்பற அப்படி சொல்லிட்டு திருப்பி சுகா வந்து திரும்பி படுத்துக்கிட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு டாக் வாங்கி வளர்த்து அது நீங்கள் அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டா அப்போ தெரியும். இப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். எனக்கு தெரியும் நான் மூட்டை உட்காரு அப்படி சொல்லிட்டு சுகா திரும்பியும் படுத்துக்கிட்டான். இந்த ஹயாங் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். ஜிமின் என்னடா எனக்கு போர் அடிக்குதுடா, அதுக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலாம். வேண்டா நம்ம எல்லாம் ஒருத்தர் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான், உனக்கு அது தெரில, எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? மாட்டி சாவடிவாங்க பார்க்குறியா? என்னடா எனக்கு ஒரு நாளாச்சும் வெளியே போகணுன்னு தோணுது தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஆர்மிஸ் பார்த்துருவாங்க இங்கே இருந்தே எனக்கு ஐயோன்னு வாழ்க்கையே வெறுத்துரும் போல அப்படின்னு ஜேகோ பார்த்துட்டு அது என்னமோ உண்மைதான்டா, எனக்கே ஏதோ இப்போயே எனக்கு ஏதோ வாழ்க்கையில் வெறுத்து போயிட்ட ஃபீலில் போகுது அப்படின்னு எல்லாம் ஜேகோ பார்க்குறாங்க. ஆமாம் எப்போ பார்த்தாலும் ஆர்மிஸ் பார்த்துருவாங்க, நீ எங்கேயும் போகக்கூடாது, அவங்க வந்துட்டு எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டேட் பண்ணக்கூடாது, நமக்குன்னு லைஃப் பார்ட்னர் இல்லை, இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அமௌண்ட் இருக்குது, இப்படி ஒரு கரியர் இருக்குது, அவ்வளோதான், இதை வச்சே வாழ்க்கையை ஓட்டுறோம், எனக்கு ஏதோ போர் அடிக்குது இந்த லைஃபே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜேகோ பார்த்துட்டு ஏதோ நீங்கள் சொல்கிறது ஏதோ உண்மைதான், நமக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை அப்படின்னு. அதான் பாருவி ஆஃப்டர் ஆல் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிறவன், அதுவும் 8வது படிக்கிறவன் 6வது படிக்கிறவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கான்டா, எனக்கு ஒன்றும் இல்லைடா, இந்த கால குடும்பினை எங்கே போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் சொல்கிறான். ஜீவன் ஒன்று அதான் பாரு எவ்வளோ பேர்கிட்ட ஃப்ளட் பண்ணுறான், ஆனால் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு நான்லாம் வந்துட்டு வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸாக வந்துட்டேன். டேய் ஐயோ நான் 2016 இந்த பட்டம் வாங்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு கவலை அப்படின்னு எல்லோரும் சுகா பார்க்குறாங்க. சுகா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம்ப்பா, ஏண்டா கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் அதை வேறு வச்சு மேய்க்கணும்டா, கம்முன்னு இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா படுத்துக்கிட்டான். இவர் தான்ப்பா இப்படி இருக்கார் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துட்டு ஆரம்பிச்சினெல்லாம் வந்துட்டாங்க. ஜேகே வந்து வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஜேகே வரலையா? இல்லைடா இன்றைக்கி ஒரு நாள் தானே ப்ராக்டிஸ், அதனால் அவனை வீட்டிலே விட்டுட்டோம், நீ ரெஸ்ட்டுன்னு, அதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம். ஓகே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏதோ சின்சியராக பேசிகிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் போட்டுட்டே மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு வேணும்னே கோக்குமாக்கா ஆடுறான். ஒழுங்கா ஆடுறா பா, எனக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு மாற்றி ஆடுவோம். அதுக்கப்புறம் எல்லோரும் மாற்றி ஆடுறாங்க.
சிரிச்சுட்டே வந்துட்டு அதையும் வீடியோ எடுத்து ஒரு போஸ்ட் வேறு போடுறாங்க. பயங்கரமாக லைக்கு தெரிக்குது. வி ஃபேஸ் க்யூட்டாக இருக்கு. ஐயோ ஆரம் இவ்வளோ க்யூட்டாக பண்ணுற ஜின் ஆஹா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ் தான் அந்த கமெண்ட் பார்த்து எல்லோரும் அப்பயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே அன்றைக்கி டேவும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. வி வந்துட்டு சரி பாய் அப்படின்னு எங்கே போகிற அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஆரம் கேட்கலாம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கால் எடுத்து இப்போ டேரெக்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகிறான். அவங்க அம்மா கால் பண்ணுறான். மணி 11 ஆயிடுச்சு. என்னடாவே ஆமாம் டோர் ஓப்பன் பண்ணுமா, வீட்டுக்கு வந்துட்டியா, சரி வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்க கலக்கத்துலேயே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா கூட ஏன்ட்ட நிற்கிறான். அவங்களே கவனிக்கல இவன் இங்கே வந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவன் வீயை பார்த்தோன்னே வாழை ஆடிக்கிட்டு இப்படியே ஒவ்வொன்று குறைச்சிட்டு காலுக்கிட்டே வரான் வீ தூக்கிட்டு. அப்போ ரொம்ப மிஸ் பண்ணிங்களோ அப்படின்னானே. நானும் தாண்டா உன்னை பண்ணேன், ஏன்டா அநியாயம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு. சரி வீ சாப்பிட்டியா அப்படின்னானே. சாப்பிட்டேம்மா அப்படின்னானே. பொய் சொல்லாத வா சாப்பிடு. மாமா இல்லைம்மா நான் ரூமுக்கு போகிறேன், இரு அம்மா ஏதாவது சமைக்கிறேன்னு இப்போ அதுங்கிட்ட ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான் ரூமுக்கு. அவன் ஏன்டன் அப்படி பின்னாடியே போகிறான். வீ வந்துட்டு ஏன்டன் ரொம்ப மிஸ் பண்ணிங்களோ, நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஏன்டன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டே போகிறான். வீ வேகமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரிம்மா அப்படி சொல்லிட்டு வீ வந்துட்டு வேகமாக பாத்ரூம் ஓடிட்டான். ஃப்ரெஷ் ஆகிட்டு வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு வராங்க. ஏன்டன் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஏன்டன் கண்ணை மூடிக்கோ அப்படின்னோட ஏன்டன் வந்து படுத்துக்கிட்டு இப்படி இந்த காலை வச்சு 2 கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டா வீ சிரிச்சிட்டு ஆமாம் எதையும் பார்க்கக்கூடாது கண்ணு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீ கையெடுத்துக்கோ அப்படி சொல்கிறான். ஏன்டன் வந்து இப்படியே வீயை பார்க்குது. சாரி ஏன்டன் கையெடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்டன் வந்து ஒவ்வொன்று திருப்பி குழச்சிட்டு லைட்டாக ரியாக்ஷன்லாம் கொடுக்குறேன் பார்த்துட்டு அப்போ ரொம்ப உளறேன்ல வர சரி வா சாப்பிட போகலாம், நீ சாப்பிட்டியா அப்படின்னா எனக்கு குலைக்கிறான். அதெல்லாம் அம்மா ஒன்று கரெக்டாக சொல்லிவிடுவாங்க தெரியும். வா 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 அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வேமா கிச்சன் வராங்க. வீயோட அம்மா பார்த்துட்டு ஏன்டன் நீ தூங்க போலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டன் வந்து குழைச்சிட்டே நிற்கிறான். பயலை பார்த்தா மட்டும் இந்த ஏன்டன் பையனுக்கு தூக்கமே வராது அப்படி சொல்லிட்டு வீக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஏன்டன் குதிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த சேரை பிடிச்சிட்டு. ஐயோ அவனை தூக்கி மடியிலையாச்சும் வைடா அப்படின்னு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவன் தூக்கி மடியில் வச்சுட்டு வீ சாப்பிட்டுட்டு இருக்கான். வீயோட அம்மா வீயை பார்த்துட்டு முதுக்கி இழைச்சிட்டடா வீ அப்படின்னு. ஆமாம்மா அவங்களும் ரொம்ப அளவு சாப்பாடு தராங்களோ, சுத்தமாக சாப்பாடே பத்தல, அப்படி சாப்பிட்டேன்னா பயங்கரமாக வெயிட் குறையும் அப்படின்னு. அவ்வளோ வெயிட் குறைஞ்சிருச்சுடா எப்படி இருந்தா அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறாங்க. வீ சிரிச்சுட்டு மாமா இவ்வளோ போதும் அப்படின்னு. வீ இவ்வளோ பத்தாது வீ இவ்வளோதாம்மா சாப்பிடணும், அப்புறம் வெயிட் போட்டால் அதுக்கு திருப்பி ஏதாவது திட்டுவாங்கம்மா போதுமா அப்படியே வீயோட அம்மா வீயை ரொம்ப வரிடாக பார்க்குறாங்க. ஏன்னா அவனுக்கு கொஞ்சோன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, அதுவே போதும்னு சொல்லணும். வீ ஒரு நாள் சாப்பிட்டா வெயிட் போட மாட்டேன், சாப்பிடு சாமி. இல்லைம்மா போதுமா தங்கோல அப்படி சொல்லிட்டு அவங்க வீக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுறாங்க. வீக்கு பயங்கரமாக பசி தான், பட் அந்த கொஞ்சமாக கண்ட்ரோலில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக சாப்பிட்ருப்பான். அவங்க அம்மா ஊட்ட வீக்கு கண்ணில் தண்ணிலாம் வருது. வீயோட அம்மா பார்த்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் இவ்வளோ கஷ்டம் வேணான்னு. ஆமாம் அதெல்லாம் ஜாலியாக தான்மா இருக்குது அப்படின்னு. இருக்கும் பார்த்தாலே தெரியுது, என் பையன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு வீயோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களும் வீக்கு தேவையான அளவு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டு சரி தூங்குறியா அப்படின்னு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு வீ வந்து ரூமுக்கு போயிட்டான். வீ ரூமுக்கு போனதுக்கப்புறம் வீக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆனால் அவனும் அவங்க அம்மா பேசுறதுக்கான டைமே கிடச்சிடா. ஜஸ்ட்டு ஃபோனில் ஹாய் ஹலோ அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் தானே பேச முடியும். அதை தாண்டி எவ்வளோ நேரம் பேச முடியும்? கொஞ்ச நேரம் தான் கொடுப்பாங்களே. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அம்மா கூட அவனுக்கு ரொம்ப நேரம் பேசின மாதிரி ஃபீல் கிடச்சிருக்கான். வந்து பெட்டில் படுக்கிறான். அவனுக்கு அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவன் பெட்டில் படுத்துருக்கதே அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அவன் அதெல்லாம் நினச்சிட்டே கண்ண மூடி நல்லா தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வீயோட அம்மா வீக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க. வீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கான். ஆஃப்டர்நூன் போல் அவங்க அம்மாவுக்கு உட்காந்து கிச்சனுக்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் சமைக்க. அது இல்லாமல் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். வீயோட தங்கச்சி டே அண்ணா அப்படின்னோடனே என்னாடி அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என்ன ஷாப்பிங் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு விக்கியோட்டா கேட்குறான். ஷாப்பிங்காக நான் வரல, இந்த அமௌண்ட் வேணால் தரேன் அப்படின்னு. டேக்கா என்னடா அண்ணா எப்போவுமே நீனாலும் ஒன்றா தானே போவோம், ஆனால் இப்போல்லாம் ஒன்றா போக முடியாது அப்படின்னு அப்படியே வீயை பார்க்குறா. வீ பார்த்துட்டு இப்போ கண்டிப்பாக போனேன்னா இங்கே பாருங்கள் வீ வெளியே வந்திருக்காரு, என்ன இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வரும்டி. வேணாண்டி என் தங்கோல அப்படின்னு ரூமர்ஸ்க்கு பயந்து நீ உன் வாழ்க்கையே விட்டுட்டுருக்க. அது எனக்கும் தெரியுது, இந்த காசு அப்படி சொல்லிட்டு அவன் காசு மட்டும் கொடுக்குறான். எனக்கு காசு வேணாம், எனக்கு ஒன் டே ஷாப்பிங் தான் உன் கூட வேணும், காசு வேணாம் அப்படின்னு வீ பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு போ அப்படி சொல்லிட்டு வந்து போகிறா. வீடு அம்மா பார்த்துட்டு சரி அம்மா கூப்பிட்டு போய்க்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீடு அப்பா வேலைக்காக போயிருப்பார். இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வீ வந்துட்டு அம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு. என்னடா 1 வாரம் லீவுன்னு சொல்லிட்டு கிளம்புறேங்கிற. இல்லைம்மா அங்கே வீட்டில் போய் பாட்டு எழுதுகிற வேலையெல்லாம் இருக்குது, எல்லாம் மியூசிக்லாம் போடணும், அதனால் வீட்டுக்கே போகிறோம்மா அப்படின்னு.
அப்படிங்கிறியா? சரி போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸே டல் ஆயிடுச்சு. மாமா சீக்கிரமாக வரேம்மா உன்னை பார்க்க அப்படி சொல்லிட்டு வந்து என்கிட்ட தூக்கிட்டு கிளம்பிட்டான். வேகமாக வந்துட்டான் தங்கச்சி. நான் என்கிட்ட இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு. ஏன்டி நானும் ஒன்று ரொம்ப ஜாலியாக விளாண்டோம், இப்போ நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு. சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ அப்படி சொல்லிட்டு வந்துட்டு என்கிட்ட தூக்கிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. என்கிட்ட பார்த்துட்டு 1 மாதம் ஆச்சுடா இந்த வீட்டுக்கு வந்து அப்படின்னு என்கிட்ட குலைக்கிறான். அதான் பாரு லாஸ்ட் டைம் 2 டைம்ஸ் வந்தப்போ கூட வீட்லேயே இருந்துட்டு வந்துட்டேன்ல, இங்கே வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். என்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து குலைச்சிட்டே இருக்கான் வீவனை. என்கிட்ட ஏன் குலைக்கிற ஏன் குலைக்கிற அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு சைடாக ஓடி ஓடி குலைச்சிட்டு இருக்கான். வீவனை என்கிட்ட குலைக்காத ஓடாத அப்படி சொல்கிறான். கேட்கவே இல்லை. வந்து ரூமுக்கு போயிட்டான். என்கிட்ட பின்னாடியே வந்துட்டு குலைச்சிட்டே இருக்கான். என்கிட்ட இப்போ எதுக்கு என்னை பார்த்து குலைக்கிறான்? அவன் திருப்பி திருப்பி குலைக்கிறான். வந்து அது ஒரு லைட்டாக டென்ஷன் ஆகுது. எதுக்கு குலைச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி சரி அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு திரும்பி சாங் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்கிட்ட பைக்கில் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கான். குதிச்சுக்கிட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கான். என்னன்னே ஒன்றும் புரியல. ஏதோ புதுசாக ஒரு பர்சனை பார்த்தா எப்படி குலைப்பாங்க அந்த மாதிரி குலைக்கிறான். ஐயோ அப்படின்னு இருக்கு. கொண்டு போய் அவனை ரூமில் விட்டு ரூம் வர சாதிட்டு வந்துட்டான். என்கிட்ட அப்படியே பிடிச்சி குலைச்சிக்கிட்டு அந்த கதவை பிடிச்சி பராண்டிக்கிட்டே இருக்கான். அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு திருப்பி பாட்டு எழுதிட்டு இருக்கான். பட் அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. என்கிட்ட குழைச்சிட்டே இருக்கான். ஐயோ அப்படி இருக்குது. திருப்பி போய் திறந்து விட்டான். திருப்பியும் குழைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் வீட்டுக்குள்ளே. ஒரு இடத்துல கூட அவன் நிற்கவே இல்லை. குழைச்சிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கான். போடா அப்படி சொல்லிட்டு போய் கார்டனில் உட்காந்துட்டான். திருப்பியும் கார்டன்லேயே வந்து என்கிட்ட குலைக்கிறான். உனக்கு இன்னாதான்டா ஆச்சு அப்படி சொல்லி தூக்கி மடியில் உட்கார வச்சிருக்கான். அது பட் அவன் சுற்றி பார்த்தான் குலைக்கிறான். ஒன்று என்னடா இருக்கும் ஒன்று சுற்றி அப்படி சொல்லிட்டு தேடுறான். ஒன்றும் தெரில. என்கிட்ட நான் பார்த்துட்டு இதுக்கு மேலே குலைச்சா உனக்கு அங்கே விட்டுருவேன் பார்த்துக்க அப்படிங்கிறான். திருப்பி என்கிட்ட குலைக்கிறான். உடனே அவனை விட்டு ஒரு 10 ஸ்டெப் தள்ளி கொண்டு போய் என்கிட்ட விட்டுட்டு கிட்ட வந்து வெளுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறான். திருப்பி என்கிட்ட குலைச்சிட்டே பின்னாடி வரான். அவன் முடியலடா அப்படி சொல்லிட்டு இப்போ தொப்புன்னு சோஃபாவில் படுத்துட்டான். வந்துட்டு என்கிட்ட நான் பார்க்குறான். என்கிட்ட அப்புறம் குலைக்காமல் அந்த அமைதியாக நிற்கிறான். இவ்வளோ நேரம் எதுக்கு குலைச்சா? சத்தமே கட்டலையே என்கிட்ட. சாமி முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தூக்கி மேலே படுக்க வச்சுக்கிட்டான். நல்லா தூங்கிட்டான். என்கிட்ட வந்து அந்த பட்டு மேலே படுத்துட்டு அப்படியே மேலே பார்த்துட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் அதாவது தலைக்கு மேலே அப்படியே வந்துட்டு என்கிட்ட கண்ணை திறந்து பார்க்குறான். என்கிட்ட அங்கேயே பார்த்துருக்கோம். உங்க என்கிட்ட அப்படி சொல்லிட்டு தலையில் தடை கொடுத்து திருப்பி தூங்கிட்டு இருக்கான். என்கிட்ட நான் அங்கேயே பார்த்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவன் சின்னதாக சிக்னல் மாதிரி பண்ணுறான். அங்கேருந்து வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன ரியாக்ஷன் வருது. அதுக்கப்புறம் என்கிட்ட அப்படியே அமைதியாகிட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் என்கிட்ட நல்லா தூங்கிட்டான். வந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 10 மணி போலலாம் முழிச்சிருப்பான். முழிச்சிட்டு 10 மணி ஆயிடுச்சா பசிக்குது எப்படி சொல்லிட்டு என்கிட்ட பார்க்குறான். என்கிட்ட நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்கிட்ட வந்து கீழே விட்டுட்டு கிச்சனில் போய் சமைச்சிட்டு இருக்கான். வந்துட்டு யாரோ அவன் பின்னாடி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். யாரும் இல்லை நமக்கே அப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு திருப்பி சமைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு யாரோ ரைட் சைடில் நிற்கிற மாதிரி இருக்குது. ரைட் சைட் பார்க்குறான். அங்கேயும் யாரும் இல்லை. அவன் ஐயோ என்னடா வர இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இந்த ஏன்டன் குறைச்சி நம்ம மைண்டில் அவன் குறைச்சதில்லை ஏதோ தப்பாக இதாகிடுச்சு போல் அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே வந்துட்டு ஓகே சமைப்போம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சமைச்சிட்டான். பார்க்குறான். ஏன்டன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பாடு போடாட்டி வேறு பாதிலே எழுந்திரிச்சிடுவான் அப்படி சொல்லிட்டு ஏன்டன் அப்படி சொல்லிட்டு அழகாக எழுப்புறான். ஏன்டன் வந்து பொறுமையாக அப்படி ஆஃப் வயசாக திறந்து பார்க்குது. வந்துட்டு சாப்பாடு நின்றுட்டுருக்கான். ஏன்டன் பார்த்துட்டு அப்படிங்கிறது சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவன் சாப்பாடை வைக்கான். ஏன்டன் சாப்பிட்றான். தூங்கி வலிகிறான். சிரிச்சுட்டே வந்து அவனை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே ஆஃப் வயசில் தான் அவன் வந்துட்டு அந்த சாப்பாட்டையே பார்க்குறான். பாரு நம்மளை மாதிரியே பண்ணுறான். அப்படியே இந்த ஆஃப் வயசில் பார்த்துட்டு எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஏன்டனை பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டான். அவன் பிளேட்டை கொண்டு போய் வச்சுட்டு ஏன்டன் பிளேட்டை பார்த்தா பாதி தான் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஏன்டனையும் தூக்கிட்டு போய் அவன் ரூம்லேயே படுக்க வச்சு அவனும் படுத்துக்கிட்டான். நல்லா தூக்கம் வந்துருச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தை பார்த்தா அந்த பெட் லைட்டாக அமுங்குது. அது வந்து அவ்வளோ தெரியல. அவன் பயங்கரமாக தூங்குறான்ல. பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க படுக்கிறாங்க. பட் அது தெரியவே இல்லை. ஏன்டன் வந்து லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏன்டனுக்கு வந்து மட்டும் தான் தெரியும். திருப்பி ஏன்டன் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டான். 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கிறான். பட் ஏன்டன் முன்னாடியே எழுந்திரிச்சிருப்பான். அவன் வீட்டை சுற்றி குலைச்சிக்கிட்டே இருக்கான். அந்த சவுண்டில் தான் எழுந்திரிச்சிருப்பான். என்ன நேரத்தில் வந்து புதுசாக குலைக்கவே மாட்டானே அப்படி சொல்லிட்டு பொறுமையாக ரைஸை தேய்ச்சிட்டே வரான். பார்த்தா என் கிச்சனில் யாரையோ பார்த்து குலைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கிச்சனில் யாரும் நிற்கிறான். ஏன்டன் ஏன் இப்படி குலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆஃப் ஐஸில் பேசிகிட்டே வந்து பார்க்குறேன்னா கிச்சனில் யாரும் இல்லை. ஏன்டன் இப்போ எதுக்கு கிச்சனை பார்த்து குலைக்கிற கம்முன்னு வா அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்து அவன் சோஃபாவில் உட்காந்துட்டான். அவன் திருப்பி சோஃபா பின்னாடி குறைச்சிட்டு இருக்கான். நேற்று இப்படி தாண்டா போனேன் இன்றைக்கும் மாடா அப்படி சொல்லும்போது கரெக்டாக ஜேகே கால் பண்ணுறான். சொல்லு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை அப்படியே அவன் பேசிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஹயாங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உனக்கு ஃபீவர் எப்படி இருக்குது? எனக்கு ஃபீவர்லாம் ஓகே அப்படின்னே. சரி என்னாச்சு ஏன் ஏன்டன்னு குலைச்சிட்டே இருக்கான்.
அதாண்டா தெரில, நேற்றுலேருந்து குழச்சிட்டே இருக்காண்டா, எனக்கு தூக்கமாக வருது, இவன் வேற குழச்சி சாவடிக்கிறான் அப்படின்னு. ஓ சரி ஹயாங். ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா? இல்லை ஹயாங், எனக்கு கஞ்சி சோறு செய்யணும், எனக்கு செய்ய தெரியலையே அப்படின்னு. சரி நான் செஞ்சு கொண்டு வரேன். சரி ஹயாங், அதுக்கு தான் கால் பண்ணேன். அப்புறம் தெரியுமே அப்படி சொல்லிட்டு வீ வந்து ஃபோனை வச்சுட்டான். வந்துட்டு ஜேகேக்கு தேவையான சாப்பாடுலாம் வச்சுட்டு என்கிட்ட நான் பார்க்குறான். என்கிட்ட சுற்றி வந்துட்டுருக்கான். என்ன பேங்க் கூட விளையாட போகலாமா? என்கிட்ட வேகமாக விளையாடுறான். தெரியும்டா நீ இதுக்கெலாம் கிளம்புவேன்னு அப்படி சொல்லிட்டு என்கிட்டனே தூக்கிக்கிட்டு அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். என்கிட்ட வந்து திருப்பி கதவை சாத்துறப்ப குழச்சிட்டே இருக்கான். என்கிட்ட எதுக்கு குலைக்கிற அப்படி சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு வீ வந்துட்டு கதவெல்லாம் சாத்திட்டு போகலாமா அப்படி கேட்குறான். என்கிட்ட வந்து இப்படி வீடை பார்த்துட்டே இருக்கான். என்ன வீட்டுக்கு போறியான் அப்படி சொல்லிட்டு அவன் தலையை ஆட்டிட்டு அங்கிட்டு பார்த்து குலைக்கிறான். வீ சிரிச்சிட்டு ஜேகே வீட்டுக்கு போகிறான் அப்படின்னா அவன் திருப்பி குலைக்கிறான். நீ பேம் பார்க்க போகிற அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ ஜேகே வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் நெக்ஸ்ட் எபிசோடு எனக்கு போட இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் நம்ம ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பிக் ஆகும். அப்புறம் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து BL1 ஷார்ட்ஸ் தான் வரும். BL1 ஷார்ட்ஸ், 3 ஷார்ட், 2 ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ.